Hello friends, welcome to GS Pro. SSC CGL 2026 கான expected maths paper சீரிஸ்ல இன்னைக்கு செட் நம்பர் 8 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான 25 கொஸ்டின் எப்படி இருக்க போது, அந்த கொஸ்டின் எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறத டைரக்டா கிளாஸ்க்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the value of k such that the quadratic equation x square plus kx plus 16 equal to 0 has real and distinct root அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டாபிக் கீழே இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்க நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட் இருக்கணும் அப்படின்னா இங்க கேயோட வேல்யூ என்ன இருக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நமக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட் இருக்கணும்னா கண்டிஷன் என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மதிப்பு கண்டிப்பா கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஓகேவா? சோ இதான் கண்டிஷன் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும். கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருக்கும். இதே லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்டா இருக்கும். இதை வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிளாஸ்ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அது யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுல பி அப்படிங்கிறது நமக்கு இங்க என்ன இருக்கு? பியோட பிளேஸ்ல கே இருக்கா? ஸோ அப்போ பிக்கு பதிலாக கே போட்டுக்கலாம். கே ஸ்கொயர் மைனஸ் 4. ஏக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. அண்ட் சிக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? 16 இருக்கு. ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் என்ன இருக்கணும்? 0வா இருக்கணும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? கே ஸ்கொயர் இங்க மைனஸ் 4 இன்டூ 16 எவ்வளோ? 64. அப்போ மைனஸ் 64 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 64 மாறிடும். அப்போ இப்படி மாறிடும். கே ஸ்கொயர் கிரேட்டர் தென் 64, தென் கே கிரேட்டர் தென் இங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது என்ன ஆகும்? 8. ஓகேவா? ஸோ அப்போ கே கிரேட்டர் தென் 8. ஸோ ஆப்ஷன் ஏ. சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகும். 20 செகண்ட்ஸ்ங்கிறதே மேக்ஸிமம் தான். அதுக்குள்ள இந்த கொஸ்டினை ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். பட் இந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க. ரெக்டாங்குலர் parallelepiped tank has dimension 4 meter, 3 meter and 2.5 meter. If it is filled with water and the cost of water is rupees 25 per 1000 liter, what is the total cost to fill the tank? Okay, ஸோ இதில் கொடுத்துட்டாங்க 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல 25 ரூபா செலவு பண்றாங்க. எதுக்கு? 1000 லிட்டருக்கு. அப்போ இந்த இடத்துல 1000 லிட்டர் அப்படிங்கிறது என்னது? 1 மீட்டர் கியூப்னு இவங்களே கொடுத்தாச்சு. அப்போ 1 மீட்டர் கியூபை ஃபில் பண்றதுக்கு 25 ரூபாய். அப்ப இந்த டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த இடத்துல ரெக்டாங்குலர் parallelepiped இருக்குல்ல, ரெக்டாங்குலர் parallelepipedனா ஒண்ணும் கிடையாது, கியூபாய்டு தான். ஓகேவா? சோ கியூபாய்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெக்டாங்குலர் பிரிசம்னு சொல்லலாம். ரெக்டாங்குலர் பிரிசம், கியூபாய்டு, ரெக்டாங்குலர் parallelepiped எல்லாமே ஒண்ணுதான். இது நம்ம 3D மென்சுரேஷன் கிளாஸ்ல இதை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? கியூபாய்டு அப்படிங்கிறப்ப லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு, அப்புறம் ஹைட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வாட்டர் ஃபில் பண்றாங்களா? அப்ப வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் என்ன வரும்? இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணா போதும். பாருங்க, 4 2.5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10 இன்டூ 3 எவ்வளவு? 30. அப்போ வால்யூம் வந்து நமக்கு 30 மீட்டர் கியூப் கிடைக்குது. 1 மீட்டர் கியூபுக்கு 25 ரூபாய் அப்படின்னா 30 மீட்டர் கியூபுக்கு எவ்வளவு? 30 இன்டூ 25 போட்டா போதும். 30 இன்டூ 25 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் சி 750. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஒரு 20 செகண்ட். ஸோ 20 செகண்ட் நான் கொடுக்கறது அதிகபட்ச டைம் தான். அதுக்குள்ள கூட இந்த கொஸ்டினை முடிச்சிட முடியும். ஸோ 3Dல கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாவே தான் இருக்கு கொஸ்டின். அடுத்து பாருங்க. ரைட் பிரிசம் has a trapezoidal base with parallel side 5 cm and 9 cm and height வந்து 6 cm. The height of the prism is 18 cm. What is the volume? ஸோ இதுல வந்து பிரிசம் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன பிரிசமா? ட்ரெபிசாய்டல் பிரிசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரிசமோட பேஸ் வந்து ட்ரபீசியம் ஷேப், ட்ரபீசியம் வடிவத்துல இருக்கு. ட்ரபீசியம்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, parallel சைடு, அதாவது ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஹெச் கொடுத்துட்டாங்க. இந்த ஹெச் வந்து இந்த 6 சென்டிமீட்டர் ஹெச் வந்து என்னது? அந்த பேஸ்ல இருக்கக்கூடிய ட்ரபீசியமோட ஹைட். இந்த 18 சென்டிமீட்டர் ஹைட்டுங்கிறது அந்த பிரிசமோட ஹைட். ஓகே, ஸோ பிரிசமோட வால்யூம் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் பிரிசம் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். அப்ப இந்த இடத்துல ஏரியா ஆஃப் பேஸ்னா இங்க பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு? ட்ரபிசாய்டு. ஓகே, ட்ரபீசியம். ஓகேங்களா? ட்ரபிசாய்டல் கொடுத்துருந்தா ட்ரபீசியம் ஷேப்ல இருக்கு. ட்ரபீசியம் ஏரியாவே எழுதணும். ஏரியா ஆஃப் பேஸ்ல வந்து நம்ம ட்ரபீசியமோட ஏரியாவே எழுதணும். ட்ரபீசியம் ஏரியா என்ன? ஆஃப் இன்டு ஏ பிளஸ் பி இன்டு ஹெச். ஏ பிளஸ் பினா 5 பிளஸ் 9 எவ்வளவு கிடைக்கும்? 14 இன்டு அந்த ட்ரபீசியமோட ஹைட் எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு ட்ரபீசியமோட ஏரியா எழுதியாச்சு. இன்டு என்ன பண்ணோம்? அந்த பிரிசமோட ஹைட்.
அது எவ்வளோ 80 அவ்வளவுதான். இது அவ்வளோத்தையும் எழுதி மல்டிப்ளை பண்ணா போதும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 7 டைம்ஸ். இது 3 மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஓகே பாருங்க, இங்க நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 6 7s are 42. 42 18 மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் 6ல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 6ல முடிகிற மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 756. ஓகேவா, 756. இதுக்குமே ஒரு 20 செகண்ட் ஆகும். ஸோ 20 செகண்ட்ல இந்த கொஸ்டினையும் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு செக்ஷன் டைமிங் வச்சதுனால கண்டிப்பா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு லைன் 2 லைன்ல இருந்தாலுமே நம்ம டக்குன்னு அந்த இடத்துல அதை சால்வ் பண்ண வருதா, ஓகேங்களா, அந்த கான்செப்ட் டக்குன்னு நம்மளால கிராஸ் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். போக போக நான் என்ன பண்றேன், கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸே உள்ள இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் எப்பவுமே நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணும்போது அதுல கண்டிப்பா ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். 15ல இருந்து 20 கொஸ்டின் ரொம்ப முக்கியம் தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் அது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியா வைப்பாங்க. நீங்க கரெக்டா அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பார்த்து ஸ்கிப் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால ஈஸியா ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A square and a regular hexagon share the same perimeter. What is the ratio of their areas? ஓகே, ஒரு ஸ்கொயர் ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் ரெண்டுக்கும் பெரிமீட்டர் சேம்னு சொல்லிட்டாங்க. அதோட ஏரியாவுக்கு வந்து ரேஷியோ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்கொயரோட சைடை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், A1ன்னு வச்சுக்கிறேன். ஸ்கொயரோட சைடை A1ன்னு வச்சுப்போம், ரெகுலர் ஹெக்ஸகனோட சைடை A2ன்னு வச்சுப்போம். அப்ப ரெண்டுக்கும் பெரிமீட்டர் சேம்னு சொல்லியாச்சா. ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 4A. அப்போ 4A1ன்னு போட்டுப்போம். ஹெக்ஸகனோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 6A. அதனால 6A2 போட்டுப்போம். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், 2 3. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, A1ம் A2வும் என்ன ரேஷியோல இருக்கு, 3:2. அதாவது ஸ்கொயரோட சைடும் ஹெக்ஸகனோட சைடும் 3:2ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் ஏரியா கேட்கிறேன். அப்ப ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன, ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா A ஸ்கொயர். அதோட சைடு என்ன இருக்கு, 3 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 3 ஸ்கொயர் எவ்வளோ, 9 போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹெக்ஸகனோட ஏரியா ஃபார்முலா என்ன, 6 × √3/4 இன்டூ A ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, 2 இருக்கா, 2 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப A ஸ்கொயருங்கிறப்ப 2 ஸ்கொயர், இங்க 4 போட்டுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 4க்கு 4 கேன்சல் ஆயிடும். இங்க 3 3s are 9, இங்க 2 3s are 6. √3ல தூக்கணும்னா இந்த இடத்துல 3க்கு √3 வந்துடும். ஸோ ஃபைனலி ஆன்சர் இஸ் √3:2. இதான் நம்மளோட ஆன்சர், √3:2. ஸோ நேரம் ஆப்ஷன் போங்க. ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது √3:2னா √3யோட வேல்யூ என்ன, 1.732. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி போட்டுக்கலாமா. √3:2 தான் வரணும். இங்க √3க்கு பதிலா என்ன போட்டிருக்காங்க, 1.732:2ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிளியரா, √3ன்னு போடாம √3யோட வேல்யூ அந்த இடத்துல போட்டிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 25 செகண்ட்ஸ் வேணா கொடுப்போம், ஓகேங்களா. ஏன்னா எடுத்த உடனே டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மற்றபடி பேசிக்கான கொஸ்டின் தான். இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரெகுலர் ஹெக்ஸகனோட ஏரியா ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 6 × √3/4 × A ஸ்கொயர். ஓகேவா. அடுத்து, a metal wire is bent into the form of a circle of radius 21 centimeter. If it is rebent into a square, what is the length of a side? So இது மென்சுரேஷன்ல காமனா இருக்கக்கூடிய மாடல் தான், நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் வயரை வந்து ஒரு சர்க்கிளா சுத்தணும் அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் வருதான். அப்ப அதே வயரை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயரா மாத்தணும் அப்படின்னா அந்த ஸ்கொயரோட சைடு லென்த் என்னவா இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க நீங்க சர்க்கிளா சுத்தும் போது அந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் என்னவோ, சர்க்கிளோட பெரிமீட்டர் என்னவோ, ஓகேவா, சர்க்கிளோட பெரிமீட்டர் என்ன, ஃபார்முலா என்ன, 2πr. இதுதான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதை நீங்க ஸ்கொயரா மாத்துறீங்களா, அப்ப ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும், 4a. ஓகேங்களா. சோ இப்ப இந்த இடத்துல ஒரு வயரை சர்க்கிள் ஷேப்ல இருந்து நீங்க ஸ்கொயர் ஷேப்புக்கு மாத்த போறீங்க. அப்ப ரெண்டுக்கும் எது சேம், பெரிமீட்டர் சேமா இருக்கும். இதான் இதுல இருக்கக்கூடிய ரூல். ஓகே, சோ சர்க்கிளோட பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஸ்கொயரோட பெரிமீட்டர். இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. பாருங்க, 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3 டைம்ஸா, இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸா, அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 11 டைம்ஸா. சோ 11 × 3. அப்ப A ஈக்குவல் டு என்னது, 33. அவங்க கேட்டது என்ன, வாட் இஸ் த லென்த் ஆஃப் சைடுன்னு தான் கேட்கறாங்க. எதோட சைடு, இந்த ஸ்கொயரோட சைடு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஏங்கிறது கிடைச்சிருச்சு. 3 × 11 33. சோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட் தான் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா ஒரே ஸ்டெப் தான். இதெல்லாம் காமனான கொஸ்டின் தான். இதுல உட்காந்து நிறைய யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது டைரக்ட் கொஸ்டின். நமக்கு மென்சுரேஷன்ல கண்டிப்பா எல்லாருமே அதை படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, கம்பேரிங் த மெஷர் ஆஃப் அன் இன்டர்னல் ஆங்கிள் டு த மெஷர் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் பாலிகன் இஸ் 5:1. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த பாலிகன். ஓகேவா, என்ன கொடுத்திருக்காங்க, ரேஷியோ. இந்த ரேஷியோ எதுக்கு, ஒரு ரெகுலர் பாலிகனோட இன்டர்னல் ஆங்கிளுக்கும் எக்ஸ்டர்னல் ஆங்கிளுக்கும் உள்ளது. ஓகேங்களா, உள்ள ரேஷியோ. இன்டர்னல் ஆங்கிள் ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள் வந்து n - 2 × 180 டிகிரி தான்
என்னது இன்டர்னல் ஆங்கிள். அதே இது எக்ஸ்டர்னல் ஆங்கிள், சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் ஃபார்முலா என்ன 360 டிகிரி. இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 5:1. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு ஸ்டெப் எழுதி சிம்பிளிஃபை பண்ணா போதும் பாருங்க. 180ல கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் n-2. இந்த 2 இங்க போச்சுதுன்னா 5 2s are 10. அப்ப n ஈக்குவல் டு -2 அங்க போச்சுன்னா எவ்வளவு 12. அப்ப n ஈக்குவல் டு 12 கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ரெகுலர் பாலிகனுக்கு மொத்தம் எத்தனை சைடு? 12 சைடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 20 செகண்ட் எடுத்துப்போமா? 20 செகண்ட்ல அசால்ட்டா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஆனா இந்த பாலிகன் ஃபார்முலாஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்டர்னல் ஆங்கிள், எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இது எல்லாமே தெளிவா கிளாஸ்ல எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ஸ் அண்டர் ஜாமெட்ரி டாபிக்ல இருக்கு. இதுல நிறைய ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ்க்கு ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஃப்ரம் ஒன் வெர்டெக்ஸ் அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களால ஈஸியா அதை அட்டன் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, 2 lines are perpendicular if their slopes multiply by. ஸோ ஆன்சர் டைரக்டா போடலாம் -1. 5 செகண்ட் கூட ஆகாது இந்த கொஸ்டினுக்கு. சரியா? ஸோ டைரக்டா நமக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரில இருந்து ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. இங்க வந்து 2 லைன் வந்து பேரலலா இருக்கணும்னா, 2 லைன் வந்து பேரலலா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த 2 லைனுக்கும் ஸ்லோப் சேமா இருக்கணும். m1 ஈக்குவல் டு m2. அதே 2 லைன் வந்து பர்பண்டிகுலரா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னது? m1ஐயும் m2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ரிசல்ட் என்ன வரணும்? -1. இதான் ரூல். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2 லைன் பர்பண்டிகுலரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா their slopes அந்த 2 ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. if sin A equal to 3/5, cos B equal to 4/5, both A and B are in the first quadrant, then sin A plus B என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, ஓகே. sin A plus B சம் ஃபார்முலா படிக்கணும். sin A plus B ஃபார்முலா என்ன? sin A cos B plus cos A sin B. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin A ஓட வேல்யூ என்ன? 3/5. அப்ப இந்த sin A க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 3/5 போட்டுக்கலாம். cos B ஓட வேல்யூ என்ன? 4/5. அப்ப cos B க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 4/5 போட்டுக்கலாம். பிளஸ் இந்த இடத்துல cos A இருக்கு. நான் என்ன பண்ணேன்? அப்ப நேரா இங்க வாங்க. sin A என்ன இருக்கு? 3/5 இருக்கா? அப்போ இங்க இப்படி போடுங்க. ஓகேவா? ஸோ நார்மல் ட்ரிப்ளெட் வச்சே பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ஆங்கிள் ஏன்னு வச்சுப்போம். அப்ப இது என்னது? ஆப்போசிட். அப்ப sin 3/5னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸா? அப்ப இது 3, இது 5. அப்ப அட்ஜசன்ட் என்னவா மாறிடும்? 4ஆ மாறிடும். அப்ப இதுல இருந்து நீங்க cos A சொல்லுங்க. அப்ப cos A என்னவா இருக்கும்? cos A வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸா? ஸோ 4/5. அப்ப cos A க்கு என்ன போட்டுக்கலாம்? 4/5. ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க cos B போட்டு அதுல வந்து சைனை கண்டுபிடிச்சலாம். அப்ப சைன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/5 கிடைக்கும். புரியுதா? செவனா போட்டு காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு? இது வந்து பின்னு வச்சுப்போம். ஓகேவா? இங்க காசு கொடுத்துருக்காங்களா? காசுனா அட்ஜஸ்ட் பை ஹைபோட்டெனிஸா? அப்போ இங்க 4 போட்டுக்கலாம், இங்க 5 போட்டுக்கலாம். அப்ப இது என்னவா இருக்கும்? 3ஆ இருக்கும். அப்ப சைன் பி உங்களுக்கு என்ன வந்துடும்? 3/5 வந்துடும். சைன் பி என்ன வந்துடும்? 3/5 வந்துடும். இதே டயக்ராம் வச்சு கூட எழுதலாம். இங்க ஏ பின்னு 2 ஆங்கிள் இருக்கலாம், 2 டயக்ராம் போட்டிருக்கேன். மற்றபடி சிம்பிள் தான். டயக்ராம் போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மல்டிபிள் இது பண்ணும்போது என்ன வரும்? இங்க 3 4s are 12. அப்ப 12/25 பிளஸ் 12/25. அப்ப நமக்கு என்ன ஒரு ஆன்சர்? 24/25 தான் இங்க கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஒரு 25 செகண்ட்ஸ் வேணா போடுவோம் இதுக்கு. ஓகேங்களா? 25 செகண்ட்ல இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். A drone flies along y equal to -x plus 10. Another follows y equal to x minus 4. At what point do they intersect? அப்போ 2 லைன் இருக்கு. இது லைனோட ஈக்குவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ லைனோட ஈக்குவேஷன் தான். பார்த்தோன்னா நமக்கு தெரியுது. y equal to mx plus c. y equal to mx plus c ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே லைனோட ஈக்குவேஷன். இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரோன் அதுன்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாங்க. என்னன்னா ஒரு ட்ரோன் வந்து இந்த y equal to -x plus 10 அப்படிங்கிற லைன்ல அந்த லைன் பாத்துல டிராவல் பண்ணுது. இன்னொரு ட்ரோன் வந்து இந்த y equal to x minus 4ங்கிற லைன் பாத்துல டிராவல் பண்ணுது. அப்ப இந்த 2 லைனும் 2 ட்ரோனும் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த 2 லைனும் எப்ப இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள் தான். என்னது? இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா போதும். இந்த 2 ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது பாருங்களேன். இந்த இடத்துல என்ன இருக்கு? y equal to -x plus 10 இருக்கா? இதை எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? இந்த -x இங்க கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். x plus y equal to 10ன்னு வந்துருமா? அதே மாதிரி இதை இங்க நான் மாத்தினா இது எப்படி எழுதிக்கலாம்? x இந்த y அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த -4 இங்க கொண்டு வந்துட்டேன்னா x minus y equal to 4ன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் இந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்கேன். xy ஒரு பக்கமும் நம்பர் ஒரு பக்கம் மாத்தி ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இது 2 ஆட் பண்ண என்ன ஆகும்? பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிடுமா? அப்ப எப்படி வந்துடும்? 2x equal to 14 இருக்கும். தென் x equal to எவ்வளோ? 7. ஓகே. ஸோ x equal to 7. அப்ப x equal to 7 கொண்டு போயிட்டு இந்த ரெண்டுல ஏதாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா y equal to என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ இந்த 2
ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட மதிப்பு 7 வருது, ஒய்யோட மதிப்பு 3 வருதுன்னா அப்போ 7,3 தான் என்னது இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இது ஒரு மெத்தட். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நேரா த்ரூ ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்றது. பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இங்க முதல் இருக்கிற ஏல வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த 3 தான் ஒய். அப்போ இதுல நீங்க எக்ஸுக்கு பதிலா 7ஐயும் ஒய்க்கு பதிலா 3ஐ சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய XY வேல்யூ எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் ஆன்சர். இப்போ 7 3 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்களா. பாருங்க, இங்க ஒய்க்கு பதிலா என்ன போடணும் 3, ஒய்க்கு பதிலா என்ன போடணும் 3. அப்ப இங்க 7 எக்ஸுக்கு பதிலா 7 போட்டீங்கன்னா இங்க -x இருக்கு. அப்ப -7 + 10 உங்களுக்கு என்ன வந்துடும் 3 வந்துடும். சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி இங்க வாங்க, இங்க ஒய்க்கு நீங்க 3 போட்டீங்கன்னா இங்க எக்ஸுக்கு இங்க என்ன இருக்கு 7 இருக்கு. அப்ப 7 - 4 உங்களுக்கு என்ன வந்துடும் இந்த இடத்துல 3 வந்துடும். புரியுதா? சோ எக்ஸுக்கு பதிலா 7, ஒய்க்கு பதிலா 3 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால 7,3 ஆன்சர். ஒன்னு த்ரூ ஆப்ஷன் போலாம், அல்லது இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்க அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 25 செகண்ட்ஸ் கொடுத்துப்போம். ஓகே, then next question. இல்ல பாருங்க, ABC is an equilateral triangle inscribed in a circle. D is any point on the minor arc BC. Find the measure of BDC. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து இன்ஸ்கிரைப் ஆயிருக்கான். ஓகேங்களா? சர்க்கிளுக்குள்ள ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது என்னது இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ABC. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா டி இஸ் எனி பாயிண்ட் ஆன் த மைனர் ஆர்க் பிசி. அப்ப இந்த பிசின்னு இருக்கு இல்லையா, இந்த பிசிங்கிற கார்டு, இந்த பிசிங்கிற கார்டுக்கு மேல இருக்கிறது மேஜரா இருக்கு, கீழே இருக்கிறது என்னது மைனரா இருக்கு. அப்ப இந்த மைனர் ஆர்க்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. மைனர் ஆர்க்ல ஒரு பாயிண்ட் என்னது டின்னு எடுக்கிறாங்க. ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா இந்த பி, இந்த டி, இந்த சி, ஓகே, இது இங்க வரும்போது இந்த ஆங்கிள் என்னங்கிறதா எனக்கான கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இது என்னது ஏபிசி என்னது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்ப ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அதோட 3 ஆங்கிளும் என்ன இருக்கும் 60 60 60 அப்படிதானே? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு ஈக்குவல், அப்ப 3 ஆங்கிளும் ஈக்குவல், 3 ஆங்கிளும் சேமா இருந்தா அப்ப 60. அப்போ இப்ப பாருங்க, இங்க 60னா இந்த டி இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இங்க என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த ஏபிசிடின்னு இருக்குல்ல, இந்த ஏபிசிடிங்கிறது என்னது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணிட்டு இருக்கு. ஏபிசிடிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டரல். அப்ப இந்த குவாட்ரிலேட்டரல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அது 4 வெர்டெக்ஸும் டச் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஏபிசிடிங்கிறது என்னது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்ல என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம், ஆப்போசிட் ஆங்கிளோட சம் என்ன வரணும் 180 டிகிரி வரணும். அப்ப இந்த 60னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் தானே இது. அப்ப இது கண்டிப்பா இந்த இடத்துல எத்தனை டிகிரி தான் வந்தாகணும் 120 டிகிரி தான் வந்தாகணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 120 டிகிரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 120 டிகிரி. சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 25 செகண்ட் ஆகும். சரியா? இந்த படம் வரையணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாம் சிம்பிள் தான். அடுத்து பாருங்க, இன் ரேடியஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வித் சைடு 7, 24, 25. ஓகேவா? ஸோ இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள், இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா நம்ம ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருப்போம். ட்ரிப்ளெட்ஸ் வந்து மனப்பாடமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா நிறைய இடத்துல அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த இடத்துல 7, 24, 25 பார்த்தோன்னே எனக்கு தெரியுது இது வந்து ட்ரிப்ளெட் தான், நான் படிச்ச ஒரு ட்ரிப்ளெட் தான். ஸோ கண்டிப்பா கொடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்ன ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, பேஸ் பிளஸ் பெர்பெண்டிகுலர் மைனஸ் ஹைபோடெனியஸ் டிவைடட் பை 2. புரியுதா? பேஸ் பெர்பெண்டிகுலர் ரெண்டையும் ஆட் பண்ணி அதுல வந்து ஹைபோடெனியஸை மைனஸ் பண்ணும். பாருங்க, இதுல வந்து கண்டிப்பா ஹைபோடெனியஸ்ங்கிறது என்னது 25. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுல பெரிய சைடு தான் என்னவா இருக்கும் ஹைபோடெனியஸா இருக்கும். அப்ப 25 தான் உங்களுக்கு என்னது ஹைபோடெனியஸ். அப்ப இந்த 7, 24 இதுல எதனாலும் இங்க பேஸ்னு வச்சுக்கலாம், எதனாலும் பெர்பெண்டிகுலர்னு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ அப்போ 7ஐயும் 24ஐயும் கூட்டி அதுல இருந்து 25 கழிச்சு by 2 போட்டா ஆன்சர். அப்ப எவ்வளவு வரும் பாருங்க, 24 - 25னா -1, 7 - 1னா 6, 6 by 2னா எவ்வளவு 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 3 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாமே இந்த ஃபார்முலாஸை நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான். ஸோ ஃபார்முலா அப்படியே படிக்கக்கூடாது. நம்ம கிளாஸ்ல கான்செப்ட் ஓரியன்டா ஒவ்வொரு கான்செப்டா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நீங்க அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. ஏன்னா நீங்க அதை புரிஞ்சு படிச்சுப்பீங்க, எப்படி வருது, ஏன் வருது, எந்த இடத்துல நம்ம இங்க ஃபார்முலா வந்து எதுக்காக இதை நம்ம இப்படி போடுறோம், அப்படி எல்லாமே நம்ம கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுனால உங்களால இதை
எளிமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துலயும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழல் வராது. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழல் இருந்தாலுமே, அது உங்களுக்கு ரொம்ப பர்டனா இருக்காது. சரியா? ஸோ பார்த்த உடனே நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டா ஒவ்வொன்றையும் பிரிச்சு தான் நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ் பார்த்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரிப்ளெட் படிச்சுக்கோங்க. ட்ரிப்ளெட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அதாவது நம்ம டேபிள் படிக்கிறது, ஸ்கொயர், கியூப் இது மாதிரிலாம் மனப்பாடம் பண்ணி வைக்கிறோம்ல, இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வழியில நம்மளோட டைமை சேவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதனால இதுலலாம் கொஞ்சம் டைம் எடுத்து டெய்லி ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்து இந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியாவை நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? சரி. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இது வந்து நார்மலா இன்ட்ரீடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? இன்ட்ரீடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஏரியா பை செமி பெரிமீட்டர் ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்க நம்ம பண்ணலாம். ஆனா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது லென்த்தா போகும். ஏரியா இது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறது உங்களுக்கு தெரியல, உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாம போச்சுதுன்னா, இதை நீங்க சால்வ் பண்றதுக்கு இதை தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. இது நீங்க யூஸ் பண்ணும்போது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது ஸ்கெலின் ட்ரையாங்கிள். 3 சைடுமே டிஃபரெண்டா இருக்கு. எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி இருக்கு இல்லையா? அதுக்கு ரூட் எடுப்போம். அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சு ரெண்டையும் அடிச்சாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ரேடியஸ் கிடைக்கும். ஸோ இன்ரேடியஸ்க்கு 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். ஏ பை செமி பெரிமீட்டர், ஏரியா பை செமி பெரிமீட்டர் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பிளஸ் பெர்பெண்டிகுலர் மைனஸ் ஹைப்போடெனியஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதை லைட்டா ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா பை செமி பெரிமீட்டரும் இன்ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான். அடுத்து பாருங்க, ladder reaches a window 8 meter high on a vertical wall. If the ladder is positioned at 45-degree angle to the ground, what is the length? அப்ப இப்படி வரையணும். ஓகேவா? ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கீழே வரும். இந்த மாதிரி இருக்கு. சரியா? இந்த மாதிரி ஒரு லேடரை செவுத்துல சாச்சு வச்சிருக்காங்க. இதுதான் வால். அப்போ கீழ இருந்து கரெக்டா எத்தனை மீட்டர் ஹைட்டு? 8 மீட்டர் ஹைட்டு போற மாதிரி அந்த அதாவது இங்க பாருங்க எப்படி கொடுத்தேன். லேடர் ரீச்சஸ் அ விண்டோ. இந்த இதான் செவரு. இந்த செவருல தான் விண்டோ இருக்கு. இந்த விண்டோ ரீச் பண்ற மாதிரி 8 மீட்டர் ஹையான வெர்டிகல் வால். ஒரு வெர்டிகல் வால்ல கீழ இருந்து தரையில இருந்து 8 மீட்டர் ஹைட்ல மேல விழுற மாதிரி ஒரு லேடரை சாச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிராஸா இருக்கு இல்லையா? இதுதான் என்னது? லேடர். ஓகே. இப்போ அதே மாதிரி அந்த லேடர் வந்து கரெக்டா 45 டிகிரி. அது வந்து இங்க மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவா? 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேள்வி எனக்கு வாட் இஸ் இட்ஸ் லென்த்னு கேட்கறாங்களா? அப்ப என்னது? இந்த லேடரோட லென்த் இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த லேடரோட அதாவது ஹைப்போடெனியஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியுது? இது 45 டிகிரி, இது தீட்டா. ஆப்போசிட் சைடு தெரியும். அப்ப இங்க 45 டிகிரினா நம்ம ரேஷியோ எப்படி படிச்சிருப்போம்? இங்க 1 யூனிட் இருந்ததுன்னா இங்க 1 யூனிட் இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கும்? √2 யூனிட்ஸ் இருக்கும். புரியுதா? இது 1 யூனிட் இருக்கும், இது 1 யூனிட் இருக்கும், இது எவ்வளவு இருக்கும்? √2 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு 1 யூனிட் தான் 8 சென்டிமீட்டர். நான் √2 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 யூனிட் தான் எனக்கு 8 சென்டிமீட்டர். √2 யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தா எனக்கு என்ன ஒரு ஆன்சர்? ஆன்சர் இஸ் 8√2 சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் 8√2 சென்டிமீட்டர். இது எல்லாமே டைரக்டா போடுறது நம்மளோட ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளாஸ்ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுல ஹை லெவல் கொஸ்டின் வரைக்கும் நான் டீச் பண்ணிருக்கிறேன். பேசிக்ல இருந்து ஹை லெவல் கொஸ்டின் எப்படி டயக்ராம் வரையணும், எங்கெங்க ஆங்கிள் போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஓகேங்க. ஆப்ஷன்ல பாருங்க 8√2 சென்டிமீட்டர் இல்ல. அப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா 8 இன்டூ √2 வேல்யூ என்ன? 1.414 மல்டிப்ளை பண்ணும். 1.414 மல்டிப்ளை பண்ணி அதுக்கு க்ளோசஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அதை நம்ம ஆன்சரா போட்டுக்கலாம். அப்ப 8ஐயும் 1.414 நீங்க பெருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 4s are 32க்கு 2 பேலன்ஸ் 3 இருக்கா? 188. அப்ப 11க்கு 1 பேலன்ஸ் 1. 8 4s are 32. 32க்கும் அப்ப 33 வருமா? அப்ப 3 போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஒரு 3 இருக்கு. அடுத்தது 188. அப்ப 11.312 கிடைக்கும் உங்களுக்கு ரிசல்ட். 11.312. அப்போ க்ளோசஸ்ட் வேல்யூன்னு சொல்லி பார்க்கும்போது 11.3 இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் என்ன தான் போடணும்? 11 தான் போடணும். 11.5 11.5க்கு மேலவே போச்சுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 12 போடுவோம். இப்போ இந்த இடத்துல 1.414 அப்படியே எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டாதான் உங்களுக்கு அக்யூரேட்டா ரொம்ப க்ளோசஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு. 10 11 12 13 வச்சிருக்கிறதுனால நீங்க வெறுமனே நான் 1.4 மட்டும் போட்டு பெருக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எரர் வரும்னு சொல்லல, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன்? 3 டெசிமல் பிளேஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 25 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த கேள்வி பாருங்க. sin a plus cos a equal to √2, then find sin cube a cos cube a. ஓகே. sin cube a cos cube a னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a cube plus b cube ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? a plus b a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் என்னது? ab. ஓகேவா? மைனஸ் ab.
மைனஸ் ஏபினா சைன் ஏ காஸ் ஏ அப்படி வந்து நிற்கும். மைனஸ் ஏபினா சைன் ஏ காஸ் ஏ, சைன் ஏ இன்டூ காஸ் ஏன்னு வந்து நிற்குமா? சரி, ஓகே. இப்போ பாருங்க சைன் ஏ பிளஸ் காஸ் ஏவோட வேல்யூ என்ன இங்கே கொடுத்துட்டாங்க ரூட். அப்போ இது தூக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், √2 போட்டுக்கலாம். அடுத்த பிராக்கெட்ல இங்க சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, ஐடென்டிட்டி படி 1. இப்போ மைனஸ், இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியணும், சைன் ஏ காசியோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போ இந்த சைன் ஏ காசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நேரா இங்க வாங்க. இந்த இருக்கா சைன் ஏ பிளஸ் காசியோட வேல்யூ √2ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரைட் சைடு √2 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ, 2. அப்போ இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, 2 sin a cos a ஈக்குவல் டு என்ன இருக்கு, 2ன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல sin ஸ்கொயர் a பிளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 1. அப்ப இந்த 1 அப்படியே அங்க போச்சுன்னா என்ன ஆகும், 2 sin a cos a ஈக்குவல் டு 1ன்னு வந்து நிற்கும். அப்போ ஃபைனலா sin a cos a ஓட வேல்யூ என்ன, இந்த 2 அங்க போச்சுன்னா 1/2. அப்ப இந்த இடத்துல 1 மைனஸ் sin a cos a ஓட வேல்யூ ஆல்ரெடி இங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 1/2. ஓகேவா? ஸோ 1/2 இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ ஃபைனலா ஆன்சர் எப்படி இருக்கும், √2. இங்க 1 மைனஸ் 1/2ன்னு இருக்கா, 1 மைனஸ் 1/2 எவ்வளோ, 1/2. அப்போ √2/2, √2/2 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? √2/2ன்னு போடலாம். இல்லைன்னா நீங்க இதை கேன்சல் பண்ணி கூட என்ன பண்ணலாம், 1/√2ன்னு கூட போடலாம். ஸோ 1/√2 ஆப்ஷன்ல இருந்ததுன்னா 1/√2 போட்டுக்கலாம். அல்லது கேன்சல் பண்ணாம √2/2ன்னு கூட போடலாம். இங்க √2/2 டைரக்டா போட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, √2/2. கிளியரா? ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 25 செகண்ட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதுல எல்லாம் பெருசா உட்காந்து யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கா நீங்க வந்து அல்ஜிப்ரா ஃபார்மேட்ல இங்க ட்ரிக்னாமெட்ரி சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, 2x plus 2/x equal to 3. அப்ப 2x plus 2/x equal to 3ன்னு இருக்குன்னா இதுல இருந்து 2 காமனா வெளியே எடுத்தா என்ன ஆகும், x plus 1/x, வெளியே 2 இருக்குமா, அந்த 2 அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா 3/2. இது அல்ஜிப்ரால நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டார்டிங்ல படிக்கக்கூடிய x plus 1/x ஃபார்முலா இருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கேக்குறாங்க, x² plus 1/x² கேக்குறாங்களா. x² plus 1/x² வேணும்னா a² minus 2 தானே ஃபார்முலா. ஏக்கு மேல 3/2 இருக்கா, ஸ்கொயர் பண்ணா 9/4 minus 2, அவ்வளவுதான். அப்ப என்ன வரும், 1/4 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1/4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1/4. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 15 செகண்ட் ஆகும், அவ்வளவுதான். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ எல்லாமே ஈஸியான கேள்விகளா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, ஏயோட வேல்யூ 0.02, பியோட வேல்யூ 0.03, சியோட வேல்யூ -0.05. என்ன கேட்கறாங்க, a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் டிவிஷன் 3abc கேட்கறாங்க. சரி, ஓகே. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. இதுல ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரியுது. என்ன தெரியுது, a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிறது எனக்கு. இது மூணே ஆட் பண்ணுங்க. இது மூணே ஆட் பண்ணா என்ன வரும், 0 வரும். அப்ப a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா என்ன நமக்கு தெரியும், a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியரா தெரியும். அப்ப இந்த இடத்துல a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால இந்த இடத்துல a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 3abc. ஓகே, அப்ப அதுக்கு பதிலா 3abc சப்ஸ்டிட் பண்றேன். டிவிஷன் இங்க என்ன இருக்கு, ஒரு 3abc இருக்கு. அப்ப 3abc கேன்சல் ஆயிடும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1. ஓகேவா? இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் -3abc ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 90% இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஸ்டின் வர்றது எல்லா பேப்பர்லயும் வந்துகிட்டே இருக்கு. அதனால இதுல நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ நம்மளோட அல்ஜிப்ரா கிளாஸ்ல இதுல என்னென்ன ஃபார்மட் இருக்கு, இது எப்படி எப்படிலாம் எழுதலாம், இதுல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையுமே தெளிவா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ யூடியூப்ல அல்ஜிப்ரா சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, √3 plus √5 the whole square plus √3 minus √5 the whole square plus 2 √3 plus √5 √3 minus இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இது பாருங்களேன், a square plus b square plus 2ab ஃபார்மெட்ல இருக்கா. ஏக்கு பதிலா என்ன இருக்கு, √3 plus √5 இருக்கு. பிக்கு பதிலா என்ன இருக்கு, √3 minus √5. அந்த ஃபார்மெட்ல தானே இருக்கு. அப்ப a² plus b² plus 2ab எப்படி எழுதிக்கலாம், a plus b the whole square எழுதிக்கலாமா. அப்ப ஏக்கு பதிலா இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, √3 plus √5 இருக்கு. a plus b க்கு பதிலா என்ன இருக்கு, √3 minus √5ன்னு இருக்கு. அப்போ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. புரியுதா? சோ a² plus b² plus 2ab ல இருக்கிறத a plus b the whole squareனு போட்டிருக்கேன். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து பாருங்க, +5 -5 கேன்சல் ஆயிடும். அப்ப √3 plus √3ன்னா என்ன, 2√3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப 2√3 ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, √3 ஸ்கொயர் பண்ணா 3. சோ 4 into 3 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 12. சோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 20 செகண்ட் எடுக்கும். சரியா? சோ இது எல்லாமே பார்த்த உடனே உங்களுக்கு டக்குன்னு புரியணும். உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் நம்ம நிறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்றோம்.
ஸோ அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. எனி ஹோல் நம்பர் லார்ஜர் தென் 1 கேன் பி ரிட்டன் அஸ் த ரிசல்ட். ஓகே, இது இருக்கட்டும், இதை ஸ்கிப் பண்ணிடலாம், லாஸ்ட் பார்த்துக்கலாம். வாட் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 88? 88ஆல டிவைட் ஆகக்கூடிய இங்க இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து 88ஆல டிவைட் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 88ஆல டிவைட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். 88ஆல டிவைட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 11ஆலையும் டிவைட் ஆகணும், 8ஆலையும் டிவைட் ஆகும். சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? ஒன்னு 11ஓட ரூல் அப்ளை பண்ணி எதெல்லாம் எலிமினேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 8ஓட ரூல் அப்ளை பண்றேன். 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் த்ரீ டிஜிட் எடுத்து 8ஆல டிவைட் பண்ணா அது டிவைட் ஆகணும். அப்ப கண்டிப்பா இது ஆன்சர் இல்ல. எது? இது 9. ஏன்னா 8ஆல டிவைட் ஆகுதுனாலே அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கணும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9999ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ கண்டிப்பா ஏங்கிறது ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏங்கிறது ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க. 988. இந்த 988 வந்து உங்களுக்கு 8ஆல டிவைட் ஆகுமானா இந்த 988 லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் எடுத்து 8ஆல அடிச்சு பாருங்க. இது 8ஆல அடிச்சு பார்த்தா 8ஆல அடி போகுமா? 8 ஒரு 1 டைம் வரும், பேலன்ஸ் 1, 28 பேலன்ஸ் 1 வருமா? இங்க வந்து 188 போடலாம். கரெக்டா? பாருங்க 988ன்னு இருக்கு. இந்த 988 மட்டும் நான் 8ஆல டிவைட் பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் 9 8 8 மட்டும் நான் 8ஆல அடிச்சு பார்க்க போறேன். பாருங்க 188 பேலன்ஸ் 1 போச்சுன்னா என்ன வரும்? 18 வரும். அப்போ 2 8s are 16, பேலன்ஸ் 28 8ஆல போகாது. அப்ப இது ஆன்சர் இல்ல. ஓகேவா? சோ இதுவும் என்ன ஆகல? 8ஆல டிவைட் 968ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். சோ அப்போ 968ஆல டிவைட் ஆகுதுன்னா அப்போ 9960 இது மொத்தமா 8ஆல டிவைட் ஆகும். 944 டிவைட் ஆகுமா பாருங்க? 944 டிவைட் ஆகுமா 8ஆல? 188 188 பேலன்ஸ் ஒண்ணுன்னா எவ்வளவு? 14 14க்குள்ள ஒரு 8 இருக்கும், பேலன்ஸ் 6. அப்போ 8 8s are 64. அப்ப டிவைட் ஆகுது. அப்ப இது ரெண்டுமே, இந்த ரெண்டு நம்பருமே 8ஆல டிவைட் ஆகுது. சியும் டியும் 8ஆல டிவைட் ஆகுது. இப்போ அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு இது ரெண்டுல எது ஆன்சர் பாக்குறதுக்கு 11 வச்சு செக் பண்ண போறேன். இந்த சிடி ரெண்டுமே 8ஆல டிவைட் ஆகுது. அப்ப இந்த ரெண்டுல எது 11ஆல டிவைட் ஆகுதோ அது ஆன்சர். 11ஆல டிவைட் ஆகுறதுக்கு ரூல் என்ன? நமக்கு ஆல்டர்னேட் டிஜிட் எடுக்கணும். பாருங்க 9யும் 0வையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 9. இங்க 9யும் 6ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு? 15. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் என்ன இருக்கணும்? 0 வரணும் அல்லது 11ஓட மல்டிபிள் வரணும். இங்க பாருங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளவு வரும்? 6 வரும். ஸோ 6ங்கிறது 11ஓட மல்டிபிள் கிடையாது. அப்ப இது 11ஆல டிவைட் ஆகல. அப்ப மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 9944. இதுக்கு பாருங்களேன், 9ஐயும் 4ஐயும் கூட்டினா எவ்வளவு? 13. இந்த 9ஐயும் 4ஐயும் கூட்டினா 13. 13க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0. ஸோ 0 ஆர் 11ஓட மல்டிபிள் வந்ததுன்னா அது கம்ப்ளீட்டா 11ஆல டிவைட் ஆகும். ஸோ அந்த டிவைசிபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணி நம்ம இங்க டிங்கிறது கண்டிப்பா 11ஆல டிவைட் ஆகுதுங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு நான் வரேன். ஓகேவா? ஸோ இங்க நான் வந்து புரியணுங்கிறதுக்காக எழுதி காட்டியிருக்கேன். இது மைண்ட்லேயே பண்ணிடலாம், உட்காந்து இதெல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் கேட்க தான் செய்யறாங்க. இதையும் கவனமா பார்த்துக்கோங்க, டிவைசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ற மாதிரி. அடுத்த 19th கொஸ்டின் பாருங்க. 2 runners on 800 meter circular track in same direction 12 km/h versus 9 km/h for 4 hours. How many times do they cross? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரேஸ் கான்செப்ட் கீழே வரக்கூடிய கொஸ்டின். ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்கு, அதோட லென்த் எவ்வளோ? 800 மீட்டர். அதுல 2 பேர் ஓடுறாங்க, 2 பேரும் சேம் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. ஒருத்தர் வந்து 12 km/h ஸ்பீட்ல ஓடுறாரு, இன்னொருத்தர் வந்து 9 km/h ஸ்பீட்ல ஓடுறாரு. 2 பேரும் 4 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ எத்தனை தடவை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்க? அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல? தடவை அப்ப 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல தான். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்கா? புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின். சர்க்குலர் ட்ராக்ல இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து தான் ஏங்கிற பர்சன் ஓட ஆரம்பிக்கிறாரு, பிங்கிற பர்சன் ஓட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் என்ன டைரக்ஷன் தான்? சேம் டைரக்ஷன். அப்ப 2 பேருக்குமே ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அப்ப 2 பேருமே ஒரே டைரக்ஷன்ல ஓடுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் முதல் முறை ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதுக்கு எப்ப மீட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட மீட்டிங் எப்போ நடக்கும்? அப்ப 2 பேரும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்றாங்களா? ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அப்போ இப்போ ஓட ஆரம்பிக்கும் போது என்ன? ஏ வேகமா ஓடுறதுனால ஸ்பீடா முன்னாடி போயிருவாரு, பி கொஞ்சம் மெதுவா வரதுனால ஏக்கு பின்னாடி. அப்ப 2 பேருக்கு நடுவுல கேப் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ இது சர்க்குலா இருக்குங்கிறதுனால ஒரு கட்டத்துல மறுபடியும் என்ன ஆகும்? ஏ ஒரு சுத்தி மறுபடியும் வந்து பிய தொடறதுக்கு ஒரு ரீச் இருக்கும். புரியுதுங்களா? ஏ வேகமா முன்னாடி போறாரா, பி கொஞ்சம் மெதுவா வராரா? அப்போ இது நடந்துகிட்டே இருக்கும் போது ஏ வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வேகமா ஓடி போறதுனால திரும்ப மறுபடியும் வந்து பியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சந்திப்பு எப்போ நடக்கும்? ஏ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பியை கிராஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த டைமை கண்டுபிடிக்கிற டைம் ஃபார்முலான டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அந்த சர்க்குலர் ட்ராக்கோட லென்த்தை தான் நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கணும். இங்க என்ன இருக்கு? 800 மீட்டர்னு இருக்கு. இங்க பாருங்க, லென்த் உங்களுக்கு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்டன்ஸ் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் எல்லாமே இதுல இருக்கு, km/h இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 800 மீட்டர் கிலோமீட்டருக்கா மாத்திக்கிறேன். அப்ப கிலோமீட்டரா மாத்தினீங்கன்னா எவ்வளவு? 0.8 km டிவைடட் பை கீழே ஸ்பீட் எழுதணும்,
டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மேல எழுதிட்டேனா 800 மீட்டருங்கிறத கிலோமீட்டரா மாத்தி எழுதியிருக்கேன். கீழே வந்து என்ன எழுத போறேன், ஸ்பீட் எழுத போறேன். ஸ்பீட் இங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேர் என்ன டைரக்ஷன்ல போறாங்க, சேம் டைரக்ஷன் ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்க்கணும். அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடான 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். அப்ப 12 9ங்கிறப்ப இங்க கீழே ஸ்பீட் என்ன வரும், 3. அப்போ இவ்வளவு நேரம் ஆகும். எதுக்கு, ஃபார் ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஓகேங்களா, அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கும். ஆனா அவங்க கேள்வி என்ன கேட்கறாங்க, மொத்தம் 4 மணி நேரத்துல எத்தனை முறை அவங்க ஒருத்தர் கிராஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ கிராஸுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னா இந்த 0.8/3 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஒவ்வொரு 0.8/3 ஹவர்ஸுக்கும் அவங்க ஒருத்தங்களை கிராஸ் பண்றாங்க. அப்போ மொத்தம் 4 மணி நேரத்துல எத்தனை 0.8/3 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ டோட்டல் மீட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலா 4 மணி நேரமா, ஒரு மீட்டிங்க்கு எவ்வளவு நேரம், 0.8/3. அப்போ 4 0.8/3 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை பத்தி நம்ம கிளாஸ்ல ரேஸ் கான்செப்ட்ல இதை நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சர்க்குலர் ட்ராக்கும் சரி, ஸ்ட்ரைட் ட்ராக்கும் சரி, எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ அதுவுமே யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு, பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 3 மேலே போயிருமா, 3 மேலே போயிருச்சுன்னா என்ன, 4 × 3 கீழே என்ன இருக்கு, 0.8 இருக்கா. அப்போ 0.8 இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், 8ன்னு போட்டு மேல என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 போட்டுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். பாருங்க, 4 டேபிள கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸ், 2 டேபிள இங்க கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ், 3 × 5 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 15 டைம்ஸ். 15 டைம்ஸ். புரியுதா. ஒரு தடவை அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்கு, முதல் மீட்டிங் நடக்கிறதுக்கு 0.8/3 ஹவர்ஸ் ஆகுது, இவ்வளவு நேரம் ஆகுது. அப்போ மொத்தம் 4 மணி நேரத்துல எத்தனை மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ 4/0.8/3 போட்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். இது ஈஸி தான். உங்களுக்கு கான்செப்ட்ல ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா இதை நீங்க டக்குன்னு பார்த்த உடனே போட்டுலாம். ஓகேவா. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு வேணா ஒரு 30 செகண்ட் வேணா கொடுப்போம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The thief is 2000 meter ahead of a policeman. When the policeman start chase by running at 20 meter per second, if the thief is running at 12 meter per second, then find the time taken by the policeman to catch the thief. ஓகே, ரொம்ப ஈஸி. டைம் கண்டுபிடிக்கணும்னு அந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா அவையில பாருங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2000 மீட்டர். அப்ப 2000 டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு. கீழே அதே மாதிரி ஸ்பீட் எழுதணும். அப்ப 2 பேரும் சேம் டைரக்ஷன்ல போவாங்களா. அது போலீஸும் இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். அப்படியே போட வேண்டியதான். 20 12 இருக்கு. அப்போ 2 பேரும் சேம் டைரக்ஷன். தீஃப் ஓடுறாரு, போலீஸ் அவர் பிடிக்க போறாரு. அப்ப தீஃப் என்ன டைரக்ஷன்ல ஓடுறாரோ அதே டைரக்ஷன்ல தான் போலீஸ். அப்ப இங்க சேம் டைரக்ஷன் தான். சேம் டைரக்ஷன் இங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் இந்த போலீஸ் தீஃப் கொஸ்டின்ல சேம் டைரக்ஷன் தான். ஓகேவா. சோ 20 இருக்கு, 12 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எழுதணும். எவ்வளவு, 8 மீட்டர் பர் செகண்ட். புரியுதா. ஸோ 2000 மீட்டர்ஸ்ல இருக்கு, ஸ்பீட் அதுல இருக்கு, மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். அப்ப எனக்கு டைம் வந்து செகண்ட்ஸ்ல கிடைக்கும். இதை கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். பாருங்க என்ன வரும், 2 8s are 16, 5 8s are 40. ஸோ 250 செகண்ட்ஸ் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 15 செகண்ட் தான் ஆகும். வேற ஒண்ணுமே இல்லை இந்த கொஸ்டின்ல. சப்ப கொஸ்டின், மொக்க கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க. 32 men can dig a canal in 12 days. 3 days after they started working, 10 more men joined them. In how many more days will the remaining work be completed? So very easy question. ஒரே ஸ்டெப்ல முடிச்சலாம். 32 மென்னு 12 நாள்ல ஒரு கேனலை தோண்டிடுவாங்க. 3 days after they started working. அப்ப இந்த 32 பேரு வேலையை ஆரம்பிச்சு 3 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்றாங்களாம். அப்ப நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன், இதே மாடல் கொஸ்டினை அப்படியே நம்ம டைம் ஒரு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணணும், நம்ம கிளாஸ் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா. ஸோ 3 நாள் வேலை செஞ்சாச்சு. அப்ப 32 பேரு 12 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப இந்த 12 நாள் வேலை செஞ்சாதான் வேலை முடியும். அப்ப இந்த 12 நாள் வேலையில ஆல்ரெடி எத்தனை நாளைக்கான வேலை முடிஞ்சிருச்சு, 3 நாளைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் எத்தனை நாளைக்கான வேலை பெண்டிங் இருக்கு, 9 நாளைக்கான வேலை பெண்டிங் இருக்கு. அப்ப நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. அப்ப 32 மென்னுக்கு 9 டேஸ்க்கான ஒர்க் இருக்கு. அப்ப 32 பேர் பார்த்தா இன்னும் மீதி இருக்கிற வேலை முடியறதுக்கு 9 நாள் ஆகும். ஆனா அதே வேலையை பாக்குறதுக்கு ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்களா. அப்ப நான் 42 பேரை வச்சு பார்த்தா எனக்கு எத்தனை நாள் ஆகும். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு ஸ்டெப் எழுதுனா வேலை முடிஞ்சது. இது ஏன் எழுதுறோங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா. சோ எனக்கு 3 days ஆஃப்டர்னு கொடுத்ததுனால ஆல்ரெடி 32 பேர் 3 நாளைக்கான வேலையை முடிச்சாச்சு. இன்னும் 32 பேருக்கு 12 நாள் வேலை செஞ்சா வேலையை முடிஞ்சிடும். 3 நாள் வேலை முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கான வேலை பெண்டிங் இருக்கு, 32 பேருக்கு 9 நாளைக்கான வேலை பெண்டிங் இருக்கு. 32 பேர் பார்த்தா இன்னும் மீதி இருக்கிற வேலை 9 நாள்ல முடியும். அதே இதை நான் 42 பேரை வச்சு பார்க்க போறேன். ஏன்னா 10 பேரை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துட்டல. அப்ப 32 பேர் 9 நாள்ல முடிச்சா அதே வேலையை 42 பேர் எத்தனை நாள்ல முடிப்பான். ஓகேவா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், இது வந்து நம்ம 2 டேபிள்ல போட்டோம்னா இது 16 டைம்ஸ், இது 21 டைம்ஸ். அடுத்து 3 டேபிள்ல போட்டோம்னா இது 3 என்ன வரும், 7 வரும். ஸோ 16 × 3
அது 7ஆல கேன்சல் பண்ணும். 16 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 30 48. ஸோ 48/7 அதான் ஆன்சர் நமக்கு. அப்ப இதை பாருங்க, கேன்சல் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்களேன், 7 டேபிள நான் டைரக்டா கேன்சல் பண்றேன்னா எனக்கு 7 7s are 49 வரும். அப்போ இங்க 48 தான் இருக்கு. அப்போ 7 கிடையாது. கேன்சல் பண்ணும்போது 7 விட சின்ன நம்பர், ஆனா 7க்கு க்ளோஸா கீழே சின்ன நம்பர். அதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 6.85. ஆன்சர் 6.85. ஏன்னா நான் 7 டைம்ஸ் போட்டா 49 வரும். ஆனா இங்க 48 தான் இருக்கு. அப்ப 7 டைம்ஸ் கிடையாது. 7 டைம்ஸ்க்கு கீழே தான். அப்ப 6 பாயிண்ட் சம்திங்ல தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் 6.85 ஆன்சரா போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் இன் 10 இன்னிங்ஸ் வந்து 32. 10 இன்னிங்ஸ்ல அவனோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 32ன்னு சொல்லி இருக்கு. ஹவு மெனி ரன்ஸ் மஸ்ட் ஹி ஸ்கோர் இன் த 11th இன்னிங்ஸ் டு ரைஸ் இஸ் ஆவரேஜ் டு 34. இது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அப்போ 11வது இன்னிங்ஸ்ல அவன் எவ்வளோ ரன் அடிச்சா அவனோட ஆவரேஜ் வந்து 34 மாறும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறான். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நியூ ஆவரேஜ் எவ்வளோ? 34 பிளஸ், ஓகேவா, இங்க எவ்வளவு கூடுது? பழைய ஆவரேஜ் 32. இப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 34. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இப்போ 34 இருக்குன்னா எவ்வளவு ஆவரேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை இன்னிங்ஸ் விளாட்னா? 10 இன்னிங்ஸ். அப்போ 2 × 10 இதான் ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ இது டீவியேஷன் மெத்தடு. இது எப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளோட ஆவரேஜ் கிளாஸ்ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா நமக்கு ரொம்ப லென்த்தியா போயிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, சார் நீங்க வந்து ரொம்ப லென்த்தா எடுக்கிறீங்க அப்படி சொல்றீங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன் டைமை. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதே மாடல் தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ நியூ ஆவரேஜ் எழுதணும். பிளஸ் இதெல்லாம் அப்படியே படிக்க கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது நான் ஷார்ட்கட் எழுதுறேன் அப்படின்னா நான் ஷார்ட்கட் மனப்பாடம் பண்ணிருக்கேன்னு கிடையாது. ஓகேவா? ஏன் இப்படி வருதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இப்படி வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் கிளாஸை பாருங்க. அதுல டீவியேஷனா என்னன்னு சொல்லியிருப்பேன். எதனால இப்படி நான் எழுதுறேங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு ஆர்டரா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதுக்காக நம்ம அப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 34, இங்க ஒரு 20. ஸோ ஆன்சர் இஸ் 54. ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 15 செகண்ட் ஆகும். பென்னு பேப்பர் எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே வாசிச்சு நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, PNQ இன்வெஸ்ட் rupees 1,20,000 and 90,000 respectively in a business. After 4 months, P increases his capital by 50%. The total profit after 1 year is 99,000. அதுல Q ஓட ஷேர் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. பேசிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இங்க 1,20,000 இருக்கு, இங்க 90,000 இருக்கு. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி இதை 12 9ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 4 மாசத்துக்கு அப்புறம் P மட்டும் அவரோட கேபிட்டலை 50% இன்க்ரீஸ் பண்றாரு. அப்ப பாருங்க, 12 × 4. மொதல் 4 மாசத்துக்கு 12 இருக்கும். அதுக்கப்புறம் 50%னா 12ல 50%னா 6. அப்ப இது என்னன்னு மாறிடும்? 18. அடுத்த 8 மாசத்துக்கு. ஓகேவா? இது யாருக்கு? பீக்கு. Q எந்த சேஞ்சுமே பண்ணல. 9 கொண்டு வந்தாரு. அந்த 9 தான் ஃபுல்லா 12 மந்த்துக்கு வச்சுக்க போறாரு. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாம என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணி இங்க பிளஸ் இருக்கு. அப்ப 2 பக்கமும் அடிக்கணும். இங்க பாருங்க, இங்க 4ஆல் அடிச்சா இங்க 4 போயிடும். இங்க 2 டைம்ஸ், இங்க 1 டைமா. அப்ப இங்க 4ஆல் அடிச்சா என்ன வரும்? 3 4s are 12. அடுத்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ண போறீங்கன்னா இங்க பாருங்க, 4 3s are 12. அப்ப இங்க 6 3s are 18. இங்க என்ன வரும்? 3 3s are 9. ஓகே, ஸோ இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. இங்க என்ன இருக்கு? 4. இங்க 6 2s are 12. ஓகே, 4 + 12 அப்ப எவ்வளவு இங்க வந்துருச்சு? 16. இங்க 9. ஸோ இதான் ரேஷியோ நமக்கு. 16:9ல தான் Pயும் Qயும் அவங்களோட ஷேரை பிரிச்சுக்கணும். டோட்டலா எவ்வளோ? 99,000 கொடுத்துருக்காங்களா? அப்ப இங்க டோட்டலா எவ்வளோ? 25 யூனிட்ஸ் தான் நமக்கு. 99,000 அப்படின்னா நமக்கு Qவோட ஷேர் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 9 யூனிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். 9 யூனிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இதுல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கிளியரா யோசிச்சு பாருங்க. இங்க நமக்கு இங்க 25ஆல எப்படியா இங்க 25ஆல அடிச்சோன்னா 1 யூனிட் என்னன்னு சொல்லிட்டு இங்க 25ஆல கேன்சல் பண்ணா இங்க எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். சரி, இங்க ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த 9ஆல மல்டிப்ளை பண்ண. அப்போ 1 யூனிட் தான் இந்த நம்பர்னா 9 யூனிட் பார்க்கும்போது 9 × அந்த நம்பர் போட்டு தான் நான் ஆன்சர் போடுவேன். அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் எப்படி இருக்கணும்? 9ஓட மல்டிபிளா இருக்கணும். ஆப்ஷனை பாருங்க. இந்த ஆப்ஷனை பார்க்கும்போதே எனக்கு இதுல எது 9ஓட மல்டிபிள் இல்லங்கிறத எலிமினேட் பண்ணிடலாமா? 60,000 9ஆல டிவைட் ஆகாது. 50,000 9ஆல டிவைட் ஆகாது. 42,000 9ஆல டிவைட் ஆகாது. ஸோ அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 9ஆல டிவைட் ஆகணும்னா ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9ஆல டிவைட் ஆகணும். பாருங்க, இங்க ஆப்ஷன் பில 4 2 6 தான் வருது. இங்க 5 வருது, இங்க 6 வருது. அப்ப பிசிடி இது மூணுமே 9ஆல டிவைட் ஆகல. இங்க ஆட் பண்ணி பாருங்களேன். இது மூணுமே ஆகலங்கிறக்குள்ள ஏ நீங்க செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏ தான் ஆன்சரா இருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 6 4 10, 5 3 8 18 வருது. 18 9ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த ஹோல் நம்பரும் 9ஆல டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட்டா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால நிறைய டைம் சேவ் பண்ண முடியும்.
அடுத்த rupees 6,000 is invested in a scheme of compound interest compounded annually at the annual rate of 20%. What will be the difference between the compound interest of second year and third year? அப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நம்ம ஸ்டெப் மெத்தட் போட்டா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் வந்துரும். மொத்தம் 3 வருஷம் செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ் கேக்குறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேவா? சோ ஸ்டெப் மெத்தட் படி பார்க்கும்போது பாருங்க ஸ்டெப் மெத்தட் எப்படி பண்ணுவோம்? இந்த ஸ்டெப் மெத்தட்ல நீங்க போட்டீங்கன்னா ஜாலியா இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட் இதுதான். ஓகேவா? சோ பாருங்க பிரின்சிபல் எவ்வளோ 6,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 20%. அப்ப 6,000ல 20% எவ்வளோங்க 10%னா 600, 20%னா எவ்வளோ 1200. அப்ப இந்த 3 இடத்துல 1200 போடுவோமா? ஸோ நம்ம கிளாஸ்ல ஸ்டெப் மெத்தட் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நார்த் இந்தியன் சேனல்ல நிறைய பேர் இந்த ஸ்டெப் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த இடத்துல இங்க நம்ம எழுதுவோம் இது என்ன பண்ணுவோம், இந்த 1200ல 20% எழுதுவோம். 1200ல 20%னா 10%னா 120, 20%னா எவ்வளோ 240. அப்ப இங்க 240னா அதை அப்படியே டபுள் பண்ணி எழுதிட வேண்டியதான் 480. ஓகேவா? அடுத்து இங்க நம்ம எழுதுவோம். 240ல 20% எழுதுவோம். 240ல 10%னா 24, 20%னா எவ்வளோ 48. இப்போ எனக்கு என்ன வேணும்? அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1200. செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1200 பிளஸ் ஒரு 240 எவ்வளோ 1440. தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்க எழுதுறது வந்து வருஷத்துக்கு மட்டும் உள்ள இன்ட்ரெஸ்ட், இது 2வது வருஷத்துக்கு மட்டும் உள்ள இன்ட்ரெஸ்ட், 3வது வருஷத்துக்கு மட்டும் உள்ள இன்ட்ரெஸ்ட்னா இது 3 ஆட் பண்ணி போடணும். ஆனா அவன் கேட்டது என்னது, 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 3வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறேன். ஸோ பாருங்க இங்க 1200 இருக்கு, 1200 இருக்கு. அப்போ இங்க டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. இங்க 240 இருக்கு, இங்க 480 இருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒரு 240 ரூபா இருக்கு. பிளஸ் இங்க ஒரு 48 ரூபா இருக்கா? அப்ப 240 பிளஸ் ஒரு 48 அப்ப எவ்வளவு 288 ரூபா டிஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. எப்படி டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண? செகண்ட் இயர்ல ஒரு 1200 240 இருக்கு, தேர்ட் இயர்ல ஒரு 1200 ஒரு 480 ஒரு 48 இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது 1200க்கு 1200 மைனஸ் போயிடும். இங்க 480 240 மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு 240 பெண்டிங் இருக்கு, அதை இங்க எழுதிருக்கு. அது போக இங்க ஒரு 48 இருக்கு. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 288. இதுல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. இந்த ஸ்டெப் மெத்தட் புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா அதை சால்வ் பண்ணலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் பாருங்க. ஸோ யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ ஃபுல்லா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சிஜிஏ லெவலுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 280. இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 25 செகண்ட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, நான் சொல்லி சால்வ் பண்றதுனால டைம் எடுக்குது. இதை நான் ஃபாஸ்டா எக்ஸாம்ல போட்டேன்னா நம்ம யோசிச்சு அப்படியே போடுறத நான் அப்படியே போட்டுட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்க, கான்ட்ராக்டர் எஸ்டிமேட்டட் தட் ப்ராஜெக்ட் உட் காஸ்ட் 5 lakh, 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் பண்றாரு. ஹி பிளான் ஃபார் 60% ஆஃப் த காஸ்ட் டு கோ டு மெட்டீரியல் வாங்குறதுக்கு 60% செலவு பண்ணும், 25% லேபருக்காக, அண்ட் ரெஸ்ட் வந்து கண்டிஜென்சி. அப்ப கண்டிஜென்சிக்கு எவ்வளோ 60 ஒரு 25 போச்சுன்னா 85. அப்ப கண்டிஜென்சின்னு சொல்லிட்டு 15% சொல்லிட்டு வச்சிருக்காரு. இப்பதான் பிளான் பண்ணிருக்காரு 5 லட்சத்துல. ஹவர் டியூ டு த டிலே மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் பை 12.5%, labor cost increase by 10%, and contingency remains unchanged. What is the new total cost? ஓகேவா? அதாவது டைம் டிலே ஆனதுனால என்ன ஆயிருச்சு, அவருக்கான மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு 12.5% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்ப ஆல்ரெடி மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவுங்க இருந்தது 60% இருந்ததா? இப்ப இதுல இருந்து ஒரு 12% கூடிருச்சு. 60ல 12% எவ்வளவு? 60ல இருந்து 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 60 கூட 12 கூட்டி 72 ரன் போட்டு வச்சிடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னா பேசிக்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் தெளிவா படிக்கணும், கான்செப்ட் புரியலன்னு அர்த்தம். சரியா? சோ 60ல 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 60ல 12% எவ்வளவுன்னு பார்க்கணும். 60ல 12 எவ்வளவுன்னு பார்க்கணும். 12% என்னதுங்க? 60ல 50% எவ்வளவு 30. 60ல 25% எவ்வளவு? 60ல 25% 15. புரியுதா உங்களுக்கு? 60ல 50% 30. அப்ப 60ல 25% 15. அப்ப 12% எவ்வளவு இருக்கும்? 15ல பாதி இருக்கும், 7.5. ஓகேவா? சோ அப்போ 60%ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12.5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து ஒரு 7.5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது என்னன்னு மாறிடும்? 67.5ன்னு மாறிடும். ஓகே, அப்ப இங்க உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? மெட்டீரியல் காஸ்ட்ல ஒரு 7.5% எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்க, லேபருக்காக நீங்க எவ்வளவு ஒதுக்கி வச்சிருந்தீங்க? 25% லேபருக்காக வச்சிருந்தீங்களா? அப்ப இதுல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ். அப்ப 25ல 10% எவ்வளவு? 2.5%. அப்ப இது எவ்வளவு மாறிடும்? 2.5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது 27.5% மாறிடும். அதே மாதிரி இது பாருங்க,
கான்டிஜென்சி 15% இது என்ன சேஞ்சுமே இல்லை, இது எவ்வளவுதான் இருந்திருக்கு, 15% தான் இருந்திருக்கு. இப்போ இதை நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எவ்வளவு வரும் டோட்டலா, இங்க உங்களுக்கு 100% வரும். இங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும், இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு, இங்க ஒரு 7.5 இன்க்ரீஸ் ஆச்சா, இங்க ஒரு 2.5 இன்க்ரீஸ் ஆச்சா, அப்ப 7.5 2.5 மொத்தம் 10 இன்க்ரீஸ் ஆகி இங்க டோட்டல் உங்களுக்கு என்ன வரும், 110%. அப்ப 100% இருந்தது இப்போ ஓவரால் எவ்வளவு ஆயிடுச்சு, 110% மாறிடுச்சு. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு இருந்ததோ அதை விட இப்ப எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கூட வந்திருக்கு, 10% கூட வந்திருக்கு. அப்ப இனிஷியலா என் காசு எவ்வளவு, 5 லட்சம் ரூபா. அப்ப 5 லட்ச ரூபால 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்ப 5 லட்சத்துல 10% இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு, 5 லட்சத்துல 10% எவ்வளவு, 50,000 ரூபாய். அப்ப எனக்கு புதுசா எவ்வளவு இருக்குப்பா, 5,50,000 ரூபாய். 5,50,000 ரூபாய். இது புரியணுங்கிறதுக்காக எழுதி காட்டியிருக்கேன். இந்த கொஸ்டினை எழுதணும்னு அவசியமே கிடையாது. சரியா, இதுக்கு பென் யூஸ் பண்ணாமலே இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். என்ன பண்ணிருக்கேன், 60% இருந்து இதுல 12% கூடுதா, அப்ப இதுல ஒரு 7.5 எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இதுல ஒரு 7.5 எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இந்த 25ல ஒரு 10% கூடுதா, அப்ப இதுல ஒரு 2.5 எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இந்த கான்டிஜென்சில எந்த சேஞ்சும் இல்லை. அப்ப இங்க ஒரு 7.5 கூடி இருக்கு, இங்க ஒரு 2.5 கூடி இருக்கு. 7.5 2.5 எவ்வளவு, 10. அப்போ ஓவராலா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப 5 லட்சத்துல 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஒரு 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 5,50,000 ரூபாய் தான் இவரோட புது டோட்டல் காஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது முக்கியமான மாடல். வித்தவுட் பென்னு எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஸ்டின். அது ஸ்டார்டிங்ல படிக்கும் போது ஸ்பீடுல கான்சென்ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேவா? கான்செப்ட் லேர்னிங் ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் ஃபேஸ், பேசிக் ஃபவுண்டேஷன் படிக்கும் போது உங்களுக்கு ஸ்பீடு ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதா, எனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 1/2 மணி நேரம் எடுத்தா கூட ஒரு கொஸ்டினை என்னால எனக்கு போட தெரியுதா, என்னால கான்செப்ட் புரிஞ்சு போட தெரியுதா, அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்பீடு, அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் லேர்னிங் ரெண்டும் வேற வேற. ஓகேங்களா? கான்செப்ட்ல ஃபுல்லா 100% ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்பீடுக்குள்ளே நீங்க போகணும். தேவையில்லாம ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி ரெண்டுலயுமே நமக்கு வராம போயிடக்கூடாது. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மிஸ் பண்ணாலே அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். சரி, இது என்னங்கிறத பார்ப்போம். எனி ஹோல் நம்பர் லார்ஜர் தென் 1 கேன் பி ரிட்டன் அஸ் த ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளையிங் பிரைம் நம்பர் டுகெதர். என்ன சொல்றாங்க, எனி ஹோல் நம்பர் லார்ஜர் தென் 1. ஹோல் நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா என்ன சொல்றாங்க, லார்ஜர் தென் 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 3 4 5 6 அப் டு எங்க இன்ஃபினிட்டி, இந்த நம்பர்ஸ் எல்லாமே கேன் பி ரிட்டன் அஸ் த ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளையிங் பிரைம் நம்பர் டுகெதர். அப்படி எழுதலாமா, எழுதலாம். கரெக்ட் தான். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் சொல்லுது. முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஹோல் நம்பரையும், அதாவது 2ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே நீங்க எப்படி எழுதலாம்னா பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி எழுதலாம். பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி எழுதலாம். பாருங்க, இந்த 2 இருக்கா, இந்த 2 இருக்கா, 2 நம்ம எப்படி எழுதலாம், 2 அப்படின்னு எழுதலாம். 2ங்கிறதே ஒரு பிரைம் நம்பர் தான். ஓகேவா? 3 நம்ம எப்படி எழுதலாம், 3ன்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம், 2 × 2ன்னு எழுதலாம். 5 எப்படி எழுதலாம், 5ன்னு எழுதிக்கலாம். 2 5 5ன்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷனா ஒரு நம்பர் இருந்தா கூட போதும். 6 எப்படி எழுதிக்கலாம், 2 × 3, அதாவது பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி. 7 7ன்னு வச்சுப்போமா. 8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2, அதாவது நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லி பண்ணுவோம்ல, அதைத்தான் இங்க வித்தியாசமா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த அசெஷன் வந்து என்னது, கரெக்ட். அசெஷன் வந்து ட்ரூ. அசெஷன் வந்து ட்ரூ. ஓகேவா? லார்ஜர் தென் 1, 1க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையுமே நீங்க பிரைம் நம்பராவோ அல்லது பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாவோ வர மாதிரியும் நீங்க எழுதிக்கலாம். நீங்க கேட்கலாம், மல்டிப்ளைங் பிரைம் நம்பர் டுகெதர்னா நீங்க வெறும் 2ன்னு எழுதி வச்சிருக்கீங்களே சார், எதையுமே மல்டிப்ளை பண்ணலையே, வெறும் 2 மட்டும் தானே இருக்கு. ஓகே, 2 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர், எழுதலாம், தப்பு இல்ல. ஓகேவா? சோ இந்த ரூல் அப்படித்தான் நமக்கு கொடுக்கும். அடுத்த ரீசன் பாருங்க, இது ஏன் the fundamental theorem of arithmetic என்ன சொல்லுதுன்னா, guarantees unique prime factorization for all rational numbers. unique prime factorization for all rational numbers. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ரேஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரேஷனல்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா நம்ம எதை ரேஷனல் நம்பர் சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்ங்கிறது நமக்கு எந்த நம்பரெல்லாம் ரேஷியோவா எழுத முடியுதோ அது எல்லாமே என்னது, ரேஷனல் நம்பர். அப்ப ரேஷனல் நம்பருக்கு கீழே என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷனல் நம்பருக்கு கீழே ஃபிராக்ஷன்ஸும் வந்துடும். ரேஷனல் நம்பருக்கு கீழே என்ன வந்துடும் உங்களுக்கு, ஃபிராக்ஷன்ஸும் வந்துடும். ஸோ ஃபிராக்ஷனா உங்களால பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஃபிராக்ஷன்ஸை உங்களால என்ன பண்ண முடியாது, பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கிற நம்பர் என்னவா இருக்கணும், இன்டீஜர்ஸா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல ரேஷனல் நம்பர்னு வந்திருக்க கூடாது. ரேஷனல் நம்பர்னு வந்திருக்க கூடாது. என்னன்னு வந்திருக்கணும், இன்டீஜர்ஸ்னு வந்துக்கணும். அதுவும் இன்டீஜர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த இன்டீஜர்ஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். இன்டீஜர்ஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஏன் 1 போட முடியாது, 1 போட்டீங்க, 1 எப்படி எழுதுவீங்க, 1 தான் எழுதுவீங்க. 1ங்கிறது என்ன கிடையாது, ஒரு பிரைம் நம்பரே கிடையாது. 1 இஸ் நாட் அ பிரைம், ஆல்சோ அது நாட் அ காம்போசைட் நம்பர். அது பிரைம் நம்பரும் இல்ல, காம்போசைட் நம்பரும் இல்ல. ஓகேங்களா? சோ 1 இஸ் அ யூனிவர்சல் நம்பர். அது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசைட்.
ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீசன் தப்பா இருக்கு. சரியா, ரீசன் தப்பா இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் என்ன போடுவோம்? போத் அப்படி இல்ல, ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். கிளியரா புரியுதா? சோ இவங்க சொன்னது ஒன்னுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஹோல் நம்பர், இப்போ 2ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே நம்ம என்ன பண்ணலாம்? பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா ரேஷனல் நம்பருக்கும் சொல்லல, எல்லா இன்டீஜர்ஸ்க்கும், ஒன்னுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா இன்டீஜர்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணலாம்? யூனிக் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். யூனிக் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இங்க நான் சொன்னல அதே தான், மேல சொன்னதா கீழே சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரேஷனல்னு கொடுத்தது தப்பு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் டக்குன்னு புதுசா பாக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும் இந்த கொஸ்டின். இருந்தாலும் இந்த லாஜிக்கு புரிஞ்சுக்கோங்க. பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி தெளிவா படிச்சிருப்போம். எல்சிஎம் ஹெச்எஃப் கிளாஸ்ல வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பத்தி தெளிவா சொல்லி கொடுத்திருப்பேன். நம்பர் சிஸ்டம்ல கூட அதை பத்தி நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை வந்து எல்லா ரேஷனல் நம்பருக்கும் பண்ண முடியாது. எதுக்கு? இன்டீஜர்ஸ் கிரேட்டர் தன் 1க்கு மட்டும் தான் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம இந்த செட்டை முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்த செட்டு கொஞ்சமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகேங்களா? ஸோ நிறைய ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்தது, ஒரு சில ஈஸியான கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸும் இருந்தது. நல்லா தெளிவா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி இன்னொரு முக்கியமான செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.